இன்னைக்கு நம்ம அணிக்கு எல்லாத்துக்கும் தாய் அணி என்று சொல்லக்கூடிய ஓமை அணி பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓமை என்றால் என்ன? ஓமை என்பது தெரியாத ஒன்றை தெரிந்த ஒன்று பொருளின் சிறப்பை கொண்டு ஒப்பிடும்போது அதற்கு இடையில் ஓம உருவு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா சரிங்களா, அது ஓமை அணி. என்ன பண்ணா வச்சுக்கோங்களேன், இப்போ அங்கே ஒரு பெண் நடனம் ஆடுது. அங்க ஒரு பெண் நடனம் ஆடுது. ஆனா அது என்ன மாரியான நடனம்? நமக்கு சொல்லத் தெரியாது. ஒரு பெண் நடனம் ஆடுது அப்படிங்கிற மட்டும் தான் நமக்கு தெரியுமே தவிர, அது என்ன மாரியான நடனம் என்று கேட்டா நமக்கு தெரியாது. அப்ப அந்த தெரியாத ஒன்றை நமக்கு தெரிந்த ஒன்று பொருளின் சிறப்பு, அத கொண்டு இதோட ஒப்பிடணும். சரிங்களா? அப்ப தெரிந்த ஒண்ணு என்னது? மயில் தோகை விரித்து ஆடுவது ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மயில் எப்படி தோகை விரித்து ஆடுவது அழகா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அந்த தெரிந்த ஒன்றோட சிறப்பு, அப்ப மயிலோட சிறப்பு என்னது? தோகை விரித்து ஆடுவது. அப்ப அந்த சிறப்பை இங்க நம்ம ஒப்பிடணும். எப்படி? மயில் போல ஆடினாள். அப்ப மயில் போல ஆடினாள். அப்ப ஆடினாள் எப்படி ஆடினா? மயில் போல. அந்த பொண்ணு பாரேன் மயில் போல நடனம் ஆடுது. அப்ப அந்த பொண்ணு நடனம் ஆடுது முதல்ல நமக்கு தெரியல. அதுதான் ஓமேயம். அப்ப ஓமயம் அப்படிங்கிறது தெரியாத ஒன்று. அப்ப தெரியாத ஒரு பொருள். அந்த பொருளை விளக்கணும். அப்ப விளக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தெரிந்த ஒண்ணு இதோட ஒப்பிடணும். சரிங்களா? அப்ப தெரிந்த ஒன்று என்னது? மயிலோட தோகை விரித்து ஆடுது. அப்ப மயில் அப்படிங்கிறது இங்க உவமை. அப்ப ஓமை ஓமயத்தோடு ஒப்பிடும்போது அதற்கு இடையில் ஓம உருவு வெளிப்படையா வரணும். இந்த ஓம உருவு அப்படிங்கிறது என்னது? போல. அப்ப ஓம உருவுகள் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், போல, புரைய, அன்ன, இன்ன, மான, அற்று, ஒப்ப, கடுப்ப, உரல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது மாதிரியான ஓம உருவுகள் ஓமை, ஓமியம் இது இரண்டையும் விளக்கும் போது அதற்கு இடையில் வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது ஓமை அணி. மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. அந்த எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல போடுறேன். நமக்கு தேர்வுல பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு குறள் கொடுத்து அது என்ன அணி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. சரிங்களா? இந்த குறளை பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழ்வாரை அப்படின்னா தன்னை தோண்டுபவர். அப்ப தன்னை தோண்டுபவரை நிலம் பொறுத்து கொள்ளும். அப்ப பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுது. அது போல போல அப்படிங்கிறது வேற ஓம உருவம் வந்திருக்கா? போல இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை ஒருத்தன் இகழ்ந்து பேசுறான் அப்படின்னா அவனை நம்ம பொறுத்து கொள்ளணும். சரிங்களா? இப்போ திருவள்ளுவர் இதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, சண்டை நடக்கும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும். இப்ப 2 பேர் சண்டை பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இவன் இவனை தப்பா பேசுவான், இவனை தப்பா பேசுவான் இல்லைங்களா? அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒருத்தவனை திட்டும் போது, ஒருத்தவனை இகழ்ந்து பேசும்போது நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்காத, கம்முன்னு போ. ஏன் அப்படின்னா, பெரிய பூமி இருக்கு. அந்த பூமிய தன்னை தோண்டுபவனை பொறுத்து கொள்ளுது. பூமி நினைச்சா, ஏய் என்ன தோன்றியா நீ? நான் உன்னை இப்ப என்ன பண்ண பாருன்னு சொல்லி பூமி 2ஆ பொளந்துருச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த அவன் மட்டுமா உள்ள போவான்? அவனை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே பூமிக்குள்ள போயிருவாங்க. அப்ப தோணுன ஒருத்தன் செஞ்ச தப்புக்காக தப்பே செய்யாதவன நான் எதுக்கு தண்டிக்கணும்? இல்லைங்களா? அது போல பூமி என்ன பண்ணுது? அப்ப நான் யாரையும் தண்டிக்கலப்பா. ஏய் நீ தப்பு செஞ்சவன தண்டிக்க போய் தப்பு செய்யாதவனும் அதுல பாதிக்கப்படுவான். அதனால நீ தோன்றனா தோண்டிட்டு போ. நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி என்ன பண்ணுது? தன்னை தோண்டுபவனை பொறுத்துக்குது. இல்லைங்களா? அதுபோல ஒருத்தவனை இகழ்ந்து பேசுறான் அப்படின்னா, அவனை ஒருத்தன் தப்பு தப்பா பேசுறான் அப்படின்னா, அதெல்லாம் காதுல வாங்கிக்காத. நீ விட்டு கம்முன்னு போயிரு. இல்ல அவன் பேசுறான் அப்படிங்கிறத பதிலுக்கு நீயே திரும்பி பேசுன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாத்துங்க, அவங்க 2 பேரும் சண்டை பிடிக்கும்போது நீங்க நல்லா பாருங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டையில இவங்க 2 பேரை பத்தியே பேச மாட்டானுங்க. சுத்தி இருக்காங்க வீட்ல இருக்க உறவினர், மத்த எல்லாத்தையும் அதுல இழுத்து போடுவானுங்க. இல்லைங்களா? அப்ப நீ பேசின தவறான ஒரு பேச்சுக்காக, உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் அதுல இழுத்து அவங்கள தவறா எதுக்கு பேசணும்? அப்ப நீ இப்ப என்ன பேசியா? பேசிட்டு போ. நான் பாட்டுக்கு கம்முன்னு போறேன். கம்முன்னு போனா யாருக்கும் எந்த இதுவும் இல்ல. இல்லைங்களா? அவன் பேசுறான் அப்படிங்கிறத திரும்ப நம்ம பேசணும் அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாமே அதனால பாதிக்கப்படுவாங்க இல்லைங்களா? அதுபோல பூமி எப்படி தன்னை தோண்டுபவன பொறுத்துக் கொள்ளுதோ, அது நினைச்சா எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கும். இல்லைங்களா? அவன தண்டிக்கும். ஆனா அதனால அவன் தப்பு செய்யாதவங்களும் அதுல பாதிக்கப்படுறாங்க. அது மாதிரி நீ அவன திட்டுறான் அப்படிங்கிறதாக நீ கம்முனு பொறுத்துக்கோ. நீ அவன் திட்டுறான் அப்படிங்கிறத திரும்ப நீ திட்டுன அப்படின்னா, உன்னால சுத்தி இருக்கவங்க எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. அப்ப பூமி எப்படி தன்னை தோண்டுவன பொறுத்துக் கொள்ளுதோ, அது மாரி உன்னை இகழ்ந்து தப்பா யாராவது பேசுனாங்க அப்படின்னா, அத நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. இப்போ இதுல எது உவமை, எது ஊமயம், எது ஊம உருவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஊமயம் அப்படிங்கிறது தெரியாத ஒன்று. சரிங்களா? அப்ப தெரியாத ஒன்று அப்படின்னா, அந்த தெரியாத ஒன்றை நம்ம விளக்கணும். அப்ப விளக்கக்கூடிய பொருள் தான் இங்க உவமயம். சரிங்களா? அப்ப உவமயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன்,
அவன் வந்து அவன திட்டுறான். சரிங்களா? அவன திட்டுறான்றதுக்காக இவன் பதிலுக்கு அவன திட்டுனான் அப்படின்னா, அது எங்க போய் முடியும்? சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்கும் அது பாதிப்படையும் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே அவன்ட்ட சொல்லணும். "ஏய் அவன் திட்டுறான்னா நீ கம்முனு பொறுத்துக்கிட்டு போ. சரிங்களா? நீ பதிலுக்கு திட்டாத" அப்படிங்கிறத நம்ம எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறது? அப்ப அந்த தெரியாத ஒன்ற, தெரிந்த ஒன்றோட நம்ம செல்லணும். சரிங்களா? அப்ப தெரிந்த ஒன்று என்னது? பூமி பாரேன், தன்ன தோண்டுனவனையும் பொறுத்துக்குது. அவன் தோன்றான் அப்படின்றதுக்காக திருப்பி அந்த பூமி பழி வாங்குச்சு அப்படின்னா, அவனால சுத்தி இருக்கவங்க எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. அதனால என்ன பண்ணுது பூமி, "நீ தோண்டுனாலும் பரவால்ல பொறுத்துக்குதுப்பா. அது மாரி நீ பொறுத்துக்கிட்டு போ" அப்படிங்கிறத அந்த உவமைய நம்ம இந்த உவமையத்தோட ஒப்பிடுறோம். அப்போ ஒப்பிடும்போது, "அகழ்வாரை தாங்கும் நிலம் போல போல" அப்படிங்கிற ஒரு உவம உருவு இங்க வெளிப்படையா வந்திருக்கு. மறைந்து வரல. எப்படி வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரல போன்ற உவம உருபுகள் ஏதேனும் ஒன்று வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா, அது உவமை அணி. சரிங்களா? இப்ப உவமை அணி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். என்ன அப்டின்னா வச்சுக்கோங்களேன், உங்க கற்பனைய பயன்படுத்தி, உங்க கவித்திறன கீழ பதிவிடுங்க. இந்த உவமை அணிய பயன்படுத்தி, உங்கள இன்னொன்னோட ஒப்பிட்டு, எதுவா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? உங்க கற்பனைக்கு எற்ற வகையில ஒன்றை இன்னொரு ஒப்பிட்டு, இந்த உவமை, உவமேயம், ஊம உருபு இது 3ம் வருகின்ற மாரி ஒரு தொடர கீழ பதிவிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.